இயேசுவின் தலைமுறை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, வசனங்கள் 1 முதல் 17 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை அட்டவணை ஆவது. ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறந்தார். ஈசாக்குக்கு யாக்கோபு பிறந்தார். யாக்கோபுக்கு யூதாவும் அவருடைய சகோதரர்களும் பிறந்தார்கள். யூதாவுக்கு பாரேசும் சாராவும் தாமாரிடம் பிறந்தார்கள். பாரேசுக்கு எஸ்ரோம் பிறந்தார். எஸ்ரோமுக்கு ஆராம் பிறந்தார். ஆராமுக்கு அம்மினதாப் பிறந்தார். அம்மினதாபுக்கு நகசோன் பிறந்தார். நகசோனுக்கு சல்மோன் பிறந்தார். சல்மோனுக்கு ராகாபிடம் போவாஸ் பிறந்தார். போவாசுக்கு ரூத்திடம் ஓபேத் பிறந்தார். ஓபேதுக்கு ஈசாய் பிறந்தார். ஈசாய்க்கு தாவீது அரசர் பிறந்தார். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் சாலமோன் பிறந்தார். சாலமோனுக்கு ரெகொபயாம் பிறந்தார். ரெகொபயாமுக்கு அபியா பிறந்தார். அபியாவுக்கு ஆசா பிறந்தார். ஆசாவுக்கு யோசபாத் பிறந்தார். யோசபாத்துக்கு யோராம் பிறந்தார். யோராமுக்கு உசியா பிறந்தார். உசியாவுக்கு யோதாம் பிறந்தார். யோதாமுக்கு ஆகாஸ் பிறந்தார். ஆகாசுக்கு எசேக்கியா பிறந்தார். எசேக்கியாவுக்கு மனாசே பிறந்தார். மனாசேயுக்கு ஆமோன் பிறந்தார். ஆமோனுக்கு யோசியா பிறந்தார். யோசியாவுக்கு எக்கோனியாவும் அவருடைய சகோதரர்களும் பிறந்தார்கள். பாபிலோனுக்கு யூதர்கள் நாடு கடத்தப்பட்டது இக்காலத்தில்தான். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பின் எகோனியாவுக்கு சலாத்தியேல் பிறந்தார். சலாத்தியலுக்கு சொரோபாபேல் பிறந்தார். சொரோபாபேலுக்கு அபியூத் பிறந்தார். அபியூத்துக்கு எலியாக்கிம் பிறந்தார். எலியாக்கிமுக்கு ஆசோர் பிறந்தார். ஆசோருக்கு சாதோக்கு பிறந்தார். சாதோக்குக்கு ஆகிம் பிறந்தார். ஆகிமுக்கு எலியூத் பிறந்தார். எலியூதுக்கு எலெயாசார் பிறந்தார். எலெயாசாருக்கு மாத்தான் பிறந்தார். மாத்தானுக்கு யாக்கோப் பிறந்தார். யாக்கோபுக்கு மரியாளின் கணவரான சூசை பிறந்தார். இவளிடம் கிறிஸ்து என்னும் இயேசு பிறந்தார். ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறை 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது வரை தலைமுறை 14. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது முதல் கிறிஸ்து வரை தலைமுறை 14.